ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்களை நோன்பின் மூலமாக தான் சாதிச்சிருக்கிறார். பத்ர் வெற்றி இருக்குது பாருங்க, அதுதான் இஸ்லாமிய மைல் கல். மிகப்பெரிய வெற்றியை அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைய போய் தான் அடுத்த கட்டமாக இஸ்லாம் பரவிச்சு. பத்ர் போர் சும்மா சாதாரணமா பத்ர் போர் வெற்றி பெற்றாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த பத்ருடைய வெற்றி தான் அடுத்த கட்ட இஸ்லாமிய நகர்வுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்தது. இஸ்லாமிய நகர்வுக்கு அடித்தளமாக அமைந்த இந்த பத்ர் போரை அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கிய தருணம் எப்போது? ரமலான் 16. ரமலான் 16. ஏன் மற்ற நாட்களில் அந்த பத்ர் போரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வெற்றி தந்திருக்கலாம் தானே? அந்த மக்கள் பசியோடு, அதுவும் கர்ண கொடூரமான வெயில், அந்த வெயில பசியோடு சரியான ஆகாரமும் இல்லாம 313 சஹாபாக்களும் அல்லாஹ்வையே மட்டும் நம்பி களமிருக்கும் போது அந்த ரப்புல் ஆலமீனால இருக்க முடியுமா? கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதின் சிறப்பை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அந்த நாளில்தான் நான் பிறந்தேன், அந்த நாளில்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று கூறினார்கள். அல்லது அன்றுதான் என் மீது குர்ஆன் இறங்கி அருளப்பட்டது என்று கூறினார்கள். முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்களின் அமல்கள் திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் அல்லாஹு தஆலாவின் சமூகம் முன் வைக்கப்படுகின்றன. ஆகவே நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என் அமல்களை அல்லாஹு தஆலாவின் சமூகத்தில் முன் வைக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் முயற்சி செய்து நோன்பு வைப்பார்கள். திருமதி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் நெருங்கிய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை உபதேசம் செய்தார்கள். அவை: ஒன்று, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்புகள் நோற்பது. 2, லுஹாவின் 2 ரக்காத்துக்களை தொழுவது. 3, நான் உறங்கும் முன் வித்ரு தொழுவது. புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நெருக்கத்தை மிக வேகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காரியங்களில் நோன்புக்கு நிகர் நோன்பு தான். காரணம், சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தது நோன்பு. நோன்பில் எத்தனையோ மக்கள் பிரயோஜனத்தை அடைந்திருக்கிறார்கள். உலகத்தின் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைக்கிறான். மறுமை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். பொதுவாக பசியில் வாடக்கூடியவனை பார்த்து கடின உள்ளம் படைத்தவனாக இருந்தாலும் உள்ளம் லேசாக தழும்பிவிடும். இப்போ ஒருத்தன் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற அந்த சூழலில் அவன் காசை கேட்கும்போது வராத இரக்கம், ஐயா எனக்கு காசு வேணாம் ஐயா, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம், கொடுக்காம தான் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஐயா நீங்கள் காசு கூட தர வேண்டாம், அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு 2 இட்லி அல்லது ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னும் போது அசையாத உள்ளம் கூட அசைந்துடும். மனிதனுக்கே அப்படி இருக்கும்போது மனிதனை படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து மனிதனுக்குள் அந்த இரக்கத்தையும் வைத்த இறைவனுக்கு எவ்வளோ இரக்கம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பசியோடு வாடி பசியோடு இருந்து உதடு காய்ந்து அல்லாஹ்விடத்தில் பசியோடு இருக்கிறேன், உனக்காக சாப்பாடெல்லாம் திறந்துட்டேன், எனக்கு நீ அதை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அழுகும்போது அவங்க தூங்குறாங்களே, பசியோடு இருக்கும்போது பசியோடு வாடும்போது அல்லாஹ்விடத்தில் ரப்புல் ஆலமீனிடத்தில் தொடர்ந்து அந்த நிலையிலேயே கேட்கின்ற நேரத்தில் என்ன ஆகும்? படைத்தவனுடைய உள்ள அசைந்துடும். அதனால தான் நோன்பு வச்சு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கேட்கணும். குழந்தை செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும்டா நோன்பு வச்சிடணும். திங்கள் வியாழன் நோன்பு பொருத்தமான முறையில் வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் நிய்யத்து நோன்பு வைக்கலாம். அந்த நிய்யத்து நோன்பை எப்படி வைக்கணும்டா? திங்களையும் வியாழனும் வர்ற மாதிரி அமைச்சுக்கிறணும். அப்படி இல்லைடா 13, 14, 15 உங்களுக்கு ஒரு கல்ல 2 மாங்காய், ஒன்று சுண்ணத்தும் கிடைச்சிடும், நீங்கள் நாட்ட பிரகாரம் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது அப்படின்றதும் ஆயிடும். சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விஷயங்களை நோன்பின் மூலமாக தான் சாதிச்சிருக்கிறார். பத்ர் வெற்றி இருக்குது பாருங்க, அதுதான் இஸ்லாமிய மைல் கல்.
மிகப்பெரிய வெற்றியை அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைய போய்தான் அடுத்த கட்டமாக இஸ்லாம் பரவிச்சு. பத்ரு போர் சாதாரணமா பத்ரு போர் வெற்றி பெற்றாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த பத்ருடைய வெற்றி தான் அடுத்த கட்ட இஸ்லாமிய நகர்வுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்தது. இஸ்லாமிய நகர்வுக்கு அடித்தளமாக அமைந்த இந்த பத்ரு போரை அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கிய தருணம் எப்போது? ரமலான் 16. ரமலான் 16. ஏன் மற்ற நாட்களில் அந்த பத்ரு போரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வெற்றி தந்திருக்கலாம் தானே. அந்த மக்கள் பசியோடு, அதுவும் கர்ண கொடூரமான வெயில், அந்த வெயில பசியோடு சரியான ஆகாரமும் இல்லாம 313 சஹாபாக்களும் அல்லாஹ்வையே மட்டும் நம்பி களமிருக்கும் போது அந்த ரப்புல் ஆலமீனால இருக்க முடியுமா? வெறும் 313 சஹாபாக்களை வைத்துக்கொண்டு எப்படி வெற்றி பெற முடியும்? ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறான், நிறைய படை பட்டாளங்கள் இருக்கின்றன, ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த மக்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய பெரிய அளவுக்குள்ள கடமை அல்லவா? அதனால ரப்பு என்ன பண்ணான்டா, அந்த நோன்பாளிகளுக்கு உதவி பண்ணான். எப்படி உதவி பண்ணா? எங்கேயும் போகாத மலக்குகளை, அல்லாஹ்வின் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய மலக்குகளை மனிதர்களுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கில் இறக்க வைத்தான். நீ என்னடா 1000 பேர், அதை விட மேலான படையை நான் இறக்குறேன். வெண்மையான உருவங்கள் வந்து இறங்கின. எதிரிகளே சொல்றாங்க. அபூ சுஃபியானா யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவார் ஹதீஸ. பத்ரு போரின் வெற்றியை அல்லாஹ் தஆலா எவ்வளவு நிர்ணயம் பண்ணாண்டா, அப்படியே வெண்மையாக ஏதோ ஒன்று இறங்கியது வானில் இருந்து அப்படின்னு. அப்ப அந்த மலக்குகளை வைத்து தான் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையுமே என்ன செஞ்சிட்டான்? துவம்சம் பண்ணிட்டான். அது அடுத்த கட்ட இஸ்லாமிய வெற்றிக்கு, இஸ்லாமிய நகர்வுக்கு காரணமாக அமைந்தது. இதே போலதான் சகோதரர்களே, உங்க வாழ்க்கையில சோதனையா வேதனையா, நோன்பு கையில் எடுங்க. நோன்பு குர்ஆன் இந்த ரெண்டையுமே கையில் எடுத்துருங்க. நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, சூரா மரியம்மை நீங்க துன்பத்துல கடும் கஷ்டத்துல ஓதும் போது அந்த துன்பமெல்லாம் உங்களை விட்டு போயிடும்னு சொல்லி சொன்னேன். அதை நோன்பு இருந்த நிலையில ஓதும் போது கண்டிப்பாக போயிடும். சவால் வேணா விடுறேன். படைத்தவன் நோன்பாளிகளை ஏமாத்தவே மாட்டான். நோன்பாளிகளுக்கு கூலி தராத நாளே கிடையாது. ஃபிக்குகளை கூட வரும், ஒருத்தன் வந்து நோன்பு வச்சுட்டு தொழாமே கிடக்கிறான், நோன்பை ஏத்துக்குருவான், அவன் தொழாது இருக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் தருவான். ஆனா நோன்பை ஏத்துக்கிற மாட்டான்னு எந்த உலமாக்களும் சொல்லலை. ஒருத்தன் வந்து தொழுகாம அப்படி உள்ளே கிடக்கிறான் நோன்பு வச்சுட்டு, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்புல ஃபாய்தா இருக்குது, ஃபாய்தா இல்லை, நன்மை இருக்குது, நன்மை இல்லைண்டா நோன்பு இருந்தானே அந்த நோன்பு அல்லாஹ் ஏத்துக்குருவான். ஆனால் தொழாது இருக்கக்கூடிய தண்டனை அவன் கண்டிப்பா பெற்றுதான் ஆகணும். உலமாக்களுடைய விஷயத்துல நோன்புக்கு எந்த பாதிப்பும் வராது. நோன்பை முறிக்கும் காரியங்களை ஒருத்தன் செஞ்சா மட்டும்தான் நோன்பு முறியும் சகோதரர்களே. பாவ லக்கேஜ் சேரும், அவ்வளவுதான். பாவ லக்கேஜ் சேரும், நோன்பை விட மாட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த நோன்பின் மீது ஆண்டவன் வைத்த அன்பு பாசம் அப்படின்றது வந்து வெளிப்படுது. இதை விட என்ன பெரிய இருக்கு? நோன்பாளிகளுக்கு கூலியாக நானே போயிடுவேன்ற வார்த்தை எங்கேயாவது சொல்லப்படுதா? வேற எங்கேயாவது சொல்லப்படுதா? தொழுகிறவனுக்கு கூலியா நானே போயிடுவேன், 27வது இரவுல, லைலத்துல் கத்ர் இரவுல ஃபுல்லா தொழுது முடிச்சுட்டானா காலையில நான் அவன் கையில வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. குர்ஆனை கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தொடர்ந்து 10 முறை ரமலான்ல முடிச்சிட்டான்னு சொன்னா அவன் கையில நான் வந்துடுவேன் சொல்றான் அல்லாஹ்? இல்லை. இதே நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் சுபசோபனம் எப்படி சொல்கிறான்? அவனுக்கு கூலியாக நானே வந்துடுறேன்பா அப்படின்றான். அப்ப சாதிக்க முடியாததையும் சாதிக்க வச்சிடலாம் நோன்புல, இது போன்ற நபிலான நோன்புகள்ல. அதுக்காக வேண்டி ரமலான் மாசத்தை நீங்க நியத்து பண்ண முடியாது. நான் அந்த காரியம் நடந்துட்டா நான் நோன்பு வைக்கிறேன், ரமலான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய நுணுக்கமா ஹிக்மத்தா, ஆண்டவன் உன்னை விட மேலான மாக்கிர், உன்னை விட சிறந்த நுணுக்கவாதி, அப்படிலாம் செய்ய முடியாது. நபிலான நோன்புகளை ஃபிட் பண்ணிக்கிடலாம், அவ்வளவுதான். திங்கள் வியாழன் வைக்கிறீங்களா, அதை நியத்து நோன்போட சேர்த்துக்கிடலாம், அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நோன்பிருந்து இறைவனின் வெகுமதிகளை ஆனந்தமாக பெறக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி.